இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசு இல்லடி தங்கம், இருக்கிறத வச்சு படிக்கணும். சரி. பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒண்ணு. இனி விடியல் பயணம்தாம்மா. பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம். இனிமே டிக்கெட் செலவு இல்லைங்க, டிக்கெட் காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு. முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க, ஒரு நாளைக்கு சராசரியா 50 லட்சம் பெண்கள் பயனடைறாங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா, நீலகிரிக்கு வந்து மேட்டுப்பாளையம் பகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நீங்க எல்லாம் தயவு செய்து வர்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வெற்றியில முதல் பேரு யாரு? நம்முடைய வேட்பாளர் நாராச கலைஞருடைய அன்பு தம்பி, கலைஞரால் தகத்தகாய சூரியன் போற்றப்பட்டவர், கொள்கை வீரர். சரியா? கொள்கை வீரர். நம்முடைய தலைவருடைய தளபதிகள் முன்னணி தளபதியில் ஒருத்தர். என்னுடைய அரசியல் ஆசிரியர், என்னுடைய அரசியல் ஆசான் அவர் தான், என்னுடைய அரசியல் வழிகாட்டி. எல்லாத்துக்கும் மேல சொல்லணுமா, எங்களுடைய இளைஞர் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு, பொறுப்பாளர்கள் கொடுத்தாங்க, ஒருங்கிணைப்பாளர்கள். தலைவர்கிட்ட போய் நான் கேட்டு வாங்கினது, எங்களுடைய இளைஞர் இன்னைக்கு பொறுப்பாளரா ஒருங்கிணைப்பாளரா, ஆனா நாராசாவனை கொடுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எப்படி வேலை செய்வாரு, எவ்வளவு தேவையானவர் அப்படின்னு தெரியும். அதனால நம்முடைய வேட்பாளர் அந்த ராசா அவர்களுக்கு, அதாவது ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை தொட்டியில முதல் இடம், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில போன முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தேன். நீங்க அனைவரும் சேர்த்து ஒத்துழைச்சு 2,06,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க. ஆனா இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் நம்ம அந்த 3 வருஷம் செஞ்ச சாதனைகள், 5 வருஷம் அந்த நாடாளுமன்ற பணிகள் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள், அவர் பேசிய பேச்சுகளுக்கெல்லாம் அப்பதான் நீங்க சரியான பதிலடி கொடுக்கிறது. இன்னொன்னு, போன முறை நம்முடைய எதிரணியினெல்லாம் ஒன்னா வந்தாங்க, இன்னைக்கு நாடகம் ஆடி பிரிஞ்சு வராங்க. அதனால நமக்கு இது சரியான வாய்ப்பு. 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து நிக்கிறோம். டெபாசிட் வாங்கக்கூடாது, சரிங்களா? எந்த சின்னம் கேட்கல, கையை தூக்கி சத்தமா சொல்லுங்க. சின்னத்துல ஏப்ரல் 19 வாக்களிச்சு குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிற, செய்றீங்களா? செய்வீங்க நம்பிக்கை இருக்கு. அதே போல சட்டமன்ற தொகுதிக்கான சாதனைகள் பணிகளை செஞ்சிருக்கிறார், பல பணிகள் செஞ்சிருக்கிறாரு. அது முக்கியமான சில பணிகளை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேட்டுப்பாளையம் நகர்ல 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பஸ் ஸ்டாண்ட் நிலையம் அமைக்கப்பட்டது யாருங்க? புது பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கு. இது இவருடைய முழு முயற்சி. அதே போல விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று சிறுமுகை காந்தவை ஆற்றின் குறுக்கே 15 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அண்ணனுடைய முழு பொறுப்பு, அவருடைய முழு முயற்சி. சட்டமன்ற தேர்தல் பொழுது அளித்த வாக்குறுதிப்படி விளாமரத்தோடுல இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு நேரடியாக குடிநீர் வழங்கும் திட்டப்பணிகள் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. விரைவில் மக்கள் பயனுக்கு இது வரும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கழக ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். சில பணிகளை மட்டும் செஞ்சிருக்கிறேன். இதை விட அதிகமான பணிகள் நடக்கணும்னா வர்ற தேர்தல்ல நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு நம்ம தலைவர் நீங்க யாரு முடிவெடுக்கிறீங்களோ அவங்க பிரதமரா உட்காரணும், சரிங்களா? அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் தலைவர் கலைஞர், உங்களுக்கு தெரியும், டாக்டர் கலைஞர் எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு பெறுவார். சொல்வதை செய்வோம், செய்வதைதான் தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டுற தலைவர். ஆனா அந்த கொடி சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதை சொல்ல நம்பிக்கை இருக்கா? இப்ப தேர்தல் அறிக்கைமா, இந்தியா தேர்தல் அறிக்கை, நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார் தலைவர். மகளிர் இதில் வந்திருக்கீங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோமா? 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபாய் இருந்துச்சுமா. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200. இப்ப மோடி புதுசா ஒரு இடம் சொல்லிருக்காரு, மகளிருக்கு பரிசு தராரா, 100 ரூபாய் கம்மி பண்றாரா. ஏத்தனது யாருமா? ஏத்தனது எவ்வளவு? 800 ரூபாய் ஏற்றிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு தேர்தல் விடுறதுக்காக 100 ரூபாய் இறக்கி இருக்காரு. நம்புவீங்களா? நம்ம தலைவர் கண்டிப்பா சொல்வதை செய்வார். தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுதான்
கேஸ் சிலிண்டர் விலை மானியத்தோட கூட 500 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார் நம்பிக்கை இருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலைமா இறக்குறேன்னு சொல்லி 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 120 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிட்டார். யாரு? மோடி. நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரக்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு தலைவர் மேல உள்ள நம்பிக்கை? ஏன்னா சரி, இன்னும் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இந்த பகுதிக்கு தேவையான வாக்குறுதிகள் அதை மட்டும் நினைவுபடுத்துறேன். மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு ஆகிய வழித்தடங்களை உள்ளடக்கிய அகல ரயில் பாதை திட்டம் பிராட்கேஜ் திட்டம் நிறைவேற்றப்படும். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில விளையாட்டு மைதானம் அமைத்துக் கொடுக்கப்படும். நான் தான் அமைச்சர், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். விரைவில் நீங்க 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு காட்டணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உடனே அமைச்சு கொடுத்துருவேன். தேர்தல் வாக்குறுதி கண்டிப்பா செய்து தருவேன். காரமடை கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட 7 ஊராட்சி காரமடை கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 7 ஊராட்சிகள் பயன்பெறுகின்ற வகையில அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்துடைய 3ஆம் கட்ட பணிகள் விரிவாக்கம் செய்யப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்கள்ல மனிதர்கள் வனவிலங்குகள் மோதல் ஹியூமன் வைல்ட் அனிமல்ஸ் கான்ஃபிளிக்ட் தடுக்க நிரந்தர தீர்வு காணப்படும். குறவன்கண்டியில மலைவாழ் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். கோலம்பாளையம், அடுக்கல் மடு மற்றும் சீலூர் வழுக்குப்பாறை ஆகிய பகுதிகளில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். செய்வார் நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா தலைவர் அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நீங்க அத்தனை பேரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்து அவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சீங்க. கரெக்டா? தலைவர் யார் காலில் விழுந்தாரா? தவழ்ந்து போனாரா? யார சொல்றேன்னு தெரியுதா? யாரும் தெரியுதா? இவருதான் தவழ்ந்து போய் டேபிள் சேருக்குள்ள போது தெரியுதாமா யாருன்னு? ஒரு முன்னாள் முதலமைச்சர். அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்ல, இந்திய வரலாற்றிலே இல்ல, உலக வரலாற்றிலே ஒரு முதலமைச்சராங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சோரணை ஏதாவது இருந்தா எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாருங்க. அதாவது ஒரு பிரதம முதலமைச்சர் ஆனாரு. நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, நீங்க தேர்ந்தெடுத்தது மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா இறந்த பிறகு இந்த மாதிரி டேபிள் சேருக்குள்ள போட்டு போய் அந்த அம்மா சசிகலா அம்மா காலை குடிச்சு முதலமைச்சராகி கடைசியில அந்த அம்மா காலை வாரி விட்டு வருதாமா இவரு. ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? யாரு என்ன சசிகலா அம்மையார், நீயா எங்க முதலமைச்சராக்குன்னு கேட்ட பச்சை துரோகி திரு பாலந்தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணலாமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற தமிழ்நாடு விரோத சட்டங்கள் அனைத்தையும் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய உரிமைகள், மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமை, அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தட்டி பறிக்கணும்னா, நம்ம கேள்வி கேட்கணும்னா, சண்டை போடணும்னா நம்முடைய தலைவர் யாரை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா வரணும். தலைவர் அவர்கள் முதலமைச்சரான இருப்பார். நம்பிக்கை சொல்றீங்க தலைவர் நிறைவேற்றுவார். ஏன்னா 4 காரணம் தான். முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். போன தேர்தல் அறிக்கையில தலைவர் சொன்னார் பெட்ரோல் விலையை 3 ரூபாய் கம்மி பண்ணுவேன்னு சொன்னார். வந்தோடனே முதல் கையெழுத்து பெட்ரோல் விலையை 3 ரூபாய் கம்மி பண்ணாரா இல்லையா முதலமைச்சரை? அதே மாதிரி ஆவின் பால் லிட்டர் 3 ரூபாய் கம்மி பண்றேன்னாரு. 2வது கையெழுத்து போட்டாரு ஆவின் பால் லிட்டர் 3 ரூபாய் குறைவுன்னு கையெழுத்து போட்டாரா இல்லையா? அதே மாதிரி 3வது கையெழுத்து இங்க மகளிர் வந்திருக்கீங்க. மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. கொடுத்தாரா இல்லையாமா? ஓடுதா இல்லையா? நீங்க தான் பஸ் ஓனர், நீங்க தான் நினைச்ச இடத்துல ஏறிக்கிறீங்க, நினைச்சது இறக்கி இருக்கிறீங்க. இப்ப எங்க பார்த்தாலும் மகளிர் பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் இப்ப சொல்றது இல்லை யாரும். தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. அந்த பஸ் முழுக்க மகளிர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இவங்க அத்தனை பேருக்கும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேர்ந்துக்கிறாங்கம்மா. அது மட்டும் இல்ல, இந்த பஸ் மூலமா எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க 4 வருஷத்துல 3 வருஷத்துல 465 முறை பயணம் பண்ணிருக்கீங்க. இதுதான் அந்த தினசரி வெற்றி.
ஒரு அரசு திட்டத்தை கொண்டு வரது முக்கியம் இல்ல, மக்கள் அதை எவ்வளவு பயன்படுத்துறீங்க. நாங்க ஆண்கள்லாம் உங்ககிட்ட தான் கத்துக்கணும், மகளிர்ல கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி பயன்படுத்தணும்னு. அதே மாதிரி இந்த கோவை மாவட்டத்துல மட்டுமா 27 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. இந்த மகளிர் கட்டணம் இல்லா பயணம் திட்டத்தின் மூலமா கோவை மாவட்டத்துல மட்டும் 27 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அதே போல அடுத்து இன்னொரு திட்டத்தை தலைவர் கொடுத்தார். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போன பத்தாது, காலேஜுக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், பெண்கள் சொந்த காலில் நிக்கணும்னு பிளஸ் டூ முடிச்சு அரசு பள்ளியில் படிச்சு பிளஸ் டூ முடிச்சு எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் கேக்குதா, எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகை வழங்கப்படுது. வருஷம் 3 லட்சம் மாணவர்கள் பயன்படுறாங்கம்மா. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 14,000 மாணவிகள் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க என்பது இன்னொரு திட்டம். இது இந்தியாவிலே முதல் முறை நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பிச்ச திட்டம். இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சுமா மதிய உணவு திட்டம் இருந்துச்சு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு விட்டாம அனுப்பிச்சிடுவாங்க. அமிச்சுட்டு அதே என்ன பாருவாங்க, பையன் போனானு, சாப்பிட்டானா, பசு மயக்கத்து இருப்பானு, தூங்கிட்டானா, படிச்சானான்னு நினைப்பாங்க. இப்ப தலைவர் கொண்டு வந்திருக்க திட்டம் என்னன்னா, நீங்க குழந்தைங்களை 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களை காலையில பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும். அவங்களுக்கு வந்த உடனே முதல்ல தரமான காலை உணவு தந்துட்டு அதன் பிறகு கல்வி. அம்மா இந்த திட்டத்தின் மூலமா இந்த வருஷம் மட்டும் அரசு பள்ளியில சேர்ற மாணவர்கள் 3 லட்சம் மாணவர்கள் அதிகமாயிருக்காங்க. இதுதான் எல்லாரும் கேட்கறாங்கல்லமா, என்னமா திராவிட மாடல் அரசு சொல்றீங்களே, திராவிட மாடல் அரசு சொல்றீங்களேன்னு. இதுதான் திராவிட மாடல் அரசு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இங்க இருக்க இந்த வெற்றியை பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க மாநிலங்களை விடுங்க, பக்கத்துல இருக்க ஒரு நாடு, கனடா நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய மிக வளர்ச்சி அடைந்த நாடு, பணக்கார நாடு. அந்த நாட்டினுடைய பிரதமர், அவர் பேரு ஜஸ்டின் ட்ரூடோ, அவரை ஒரு வாரம் முன்னாடி பத்திரிகையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நான் பார்த்ததுலே மிக சிறந்த திட்டம். பள்ளி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்கு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டுல நான் அதை மேம்படுத்த போறேன்னு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாக எடுத்துக்காட்டு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இல்ல இந்த 31,00,000 அரசு பள்ளிகள்ல 18 லட்சம் மாணவர்கள் தினமும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க. இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் 80,000 மாணவர்கள் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா காலை உணவு அடைந்து படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. இப்ப கடைசியா நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், மகளிர் எல்லாம் வந்திருக்கீங்க நிறைய பேரு. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னார், 2022 ஆட்சிக்கு வந்தாங்க. இருமா நான் பேசி முடிச்சிடுறேம்மா. அம்மா தானே அதுக்கு இருமா 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 பொறுமையா. அது யாரும் சாப்பிடறதே இல்லம்மா. ஆமா அது யாரும் சாப்பிடறது இல்லம்மா. ஆனா தலைவர் இருந்து திறந்து வச்சிருக்காரு. ஆமா அதாம்மா, அது யாருமே போய் சாப்பிடறது இல்லம்மா. அதாம்மா சொல்றேன், நானும் சொல்றேம்மா. அதுவே தலைவர் இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்கட்சி கொடுத்த திட்டம் இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லி பெருந்தன்மையோட விட்டவர் தலைவருமா. ஆனா மக்கள் யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. தலைவர்கிட்ட சொல்லி மூட சொல்லட்டுமா? ஓ சரி, இது ஒரு தேர்தல் வாக்குறியா? சரி அக்கா, உங்க பேர் என்ன? ருக்மணி. சரி, தலைவர்கிட்ட முதலமைச்சர் சொல்றேன், ருக்மணி சொல்லிட்டாங்க. மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துல யாரும் சாப்பிடுறது இல்லை, சாப்பாடே இல்லையா, சாப்பாடு சரியில்லையா? முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கும் குழந்தைகள் அனுப்பிச்சு வைக்க, அங்க தரமான உணவு கொடுக்கப்படுது. அதான் இப்போ கடைசியா மகளிர் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். சென்ற 2021 தலைவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய தகுதியுள்ள மகளிர் அத்தனை பேருக்கும் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்படும் சொன்னார். இப்போ போன கடும் நிலையில் இருக்குமா உங்களுக்கு தெரியும், கோவிட் பெருந்தொற்று தான் ஆட்சி அமைச்சோம். ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 6 மாசம் கொரோனா விரட்டுறதுலயே போயிடுச்சு. 6 மாசம் அதன் பிறகு கடும் நிலை நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் இப்போ வெரிபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு
சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல திட்டத்தை ஆரம்பிச்சாரு. அதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,60,00,000 மகளிர் அதுல வெரிபிகேஷன் செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு வந்திருக்கோம் மாசம் 15 சரியானா டாட் பேங்க் 1,18,00,000 மகளிருடைய உரிமை தொகை அவங்களுடைய வங்கி கணக்கு போய் சேருது. சில இடங்கள்ல குறை இருக்கு. மகளிர் கை தூக்குங்க, யார் யாருக்கு வரலன்னு கை தூக்கும், யார் யாருக்கு வந்திருக்குன்னு கை தூக்குங்க. வரலன்னா நிறைய பேர் தூக்குவீங்க தெரியும். ஏன்னா உங்களுக்கு பயம், தூக்கிட்டானா எனக்கு வந்துருச்சு இவங்க தப்பா எடுத்துவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் கிட்டத்தட்ட 80% பேருக்கு வந்துருச்சுமா. அது வெரிபிகேஷன் செய்யப்பட்டு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர், நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. அது வெரிபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு நிச்சயமா தகுதி இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் நிச்சயம் கொடுப்பார். இது நான் கொடுக்கிற வாக்குறுதி. இப்ப நீங்க வாக்குறுதி கொடுங்க. 3 லட்சம், நீ 5 லட்சம் சொல்லிட்டு போயிடுவ. எனக்கு குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு சேர்க்க வைக்கணும். சரிங்களா? இவ்வளவு நேரம் என்னென்ன சொன்ன, இவ்வளவு நேரம் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் சொன்ன. நம்ம 3 ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா 1,18,00,000 பேர் கொடுக்கிறோம் மாசம் மாசம். கோவை மாவட்டத்துக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிர் மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. கோவை மாவட்டத்துல மட்டும் 5 லட்சம் மகளிருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை விரைவில் முதலமைச்சர் சரி செய்வார். இதுங்க இருக்கு அது இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் நம்முடைய சாதனைகளை சொன்னேன், அடுத்த திட்டங்கள் என்னன்னு சொன்னேன், நம்ம ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நிறைவேற்றோம்னு சொன்னேன். நான் ஒண்ணு கேட்கிறேமா, ஒன்றிய பிரதமர் ஒருத்தர் இருக்காருல்ல, 10 வருஷமா இந்தியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காருல்ல, ஏதாவது பண்ணாரா தமிழ்நாட்டுக்கு? 2017ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது, எல்லா ரோட்டுக்கு வாங்க, ஏடிஎம் மாசத்துல நின்று கியூல நின்று லட்சக்கணக்கான பேர் நின்று ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்களா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? டிமானிட்டைசேஷன் சொன்னாரா இல்லையா? கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், எல்லா கருப்பு பணத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருப்பு பணத்தையும் ஒழிச்சு ஒவ்வொரு இந்தியருடைய பேங்க் அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரு. 15 லட்சம் வேணாம், 15 காசாவது போட்டாரா? நம்மகிட்ட இருக்கிறதையும் போட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, பொய் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா வட சொல்றான் சொல்லுவாங்கல்ல, நல்லா வட சொல்றான் அப்படின்னு. ஆனா மோடிக்கு என்ன தெரியுமா சிறப்பு? நல்லா வட சொல்லுவாரு. வட சொல்லிட்டு நம்ம கொடுக்க மாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு பார்சல் பண்ணி. நான் கேட்கிறேம்மா, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? கோவிட் காலத்துல எல்லாரையும் 6 மாசம் சிறையில் அடிச்ச மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாருல்ல, யாரு வேலைக்கு போக கூட சொன்னாருல்ல, பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? சென்னையில மிக்சாம் புயல் அடிச்சு 4 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலைவர் 6000 ரூபாய் கொடுத்தாரு. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல 10 நாள் மழை பெய்யுதுமா. ஒரு நாள் பெய்ய வேண்டிய, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்யுது. கிட்டத்தட்ட 15 நாள் இயல்பு நிலை ஏற்படுத்துக்கு. ஆனா தலைவர் முதலமைச்சர் காலத்துல நின்றார். 10 அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்கள் போட்டார். அங்க நல்ல சதிகார வரைக்கும் அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் அங்க இருந்தோம். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் நிதி இருக்கார். ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட ஒதுக்கலமா. அதனாலதான் சொல்றேன், ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல, இனிமே நீங்க யாரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட வேணாம். வந்துருச்சா நியூஸ் வந்துருச்சா? இனிமே அவரை இன்னும் திரும்ப கூப்பிடணும். என்னமா இவங்களுக்கு எவ்வளவு தெரியுதா? இனிமே பாஜக யாராவது வந்தாங்கன்னா கேளுங்க, எப்படி இருக்காரு உங்க 21 பைசா அப்படின்னு கேளுங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஆமா காரணம் இருக்குமா? நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். என்னன்னு நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. இது முடிச்சிருவேன் நேர் விருப்பம் ஆயிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நிதி கட்டுறோம், ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். தமிழ்நாட்டில இருந்து நம்ம 1 ரூபா கட்டணும்னா
ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தரணும். ஒன்றிய அரசோட வேலை என்ன? எல்லா மாநிலங்களும் வரியை கலெக்ட் பண்ணி திருப்பி கொடுக்குறோம். இந்த உங்களுக்கு இவ்வளவு வச்சுக்கோங்க, ₹1 கட்டிருக்கேன், இந்த 90 காசு வச்சுக்கோ, ₹1 கட்டிருக்கேன், இந்த ₹1 10 காசு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பண்றதுதான் ஒன்றிய அரசோட வேலை. தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஒவ்வொரு பேரும் ₹1 கட்டுறோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 காசுமா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அவங்களும் ₹1 கட்டுறாங்கம்மா ஒன்றிய அரசுக்கு. ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டுறாங்க. திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹3. ₹1 கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ₹3. நமக்கு எவ்வளவு? பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தை ஆள்றது பிஜேபி கட்சி. முதலமைச்சர் பெயர் நிதிஷ்குமார். அவரு அவங்க மாநிலத்திலிருந்து ₹1 கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹7. பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு? ₹1 கொடுத்தா ₹7. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எவ்வளவு? ₹1 கொடுத்தா ₹3. நமக்கு எவ்வளவுமா? எவன் அப்ப காசை எடுத்து எவன் கொடுக்கிறது? பீகாருக்கு உத்தரப்பிரதேசம் கொடுக்கிறாருல்ல, நம்மளோட காசு நம்ம கட்டிருக்கக்கூடிய ₹1 இருந்து நமக்கு வெறும் 29 காசை கொடுத்துட்டு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பிரதமர். ஜிஎஸ்டி 2 லட்சம் ரூபாய் எவ்வளவு திருப்பி வருது? அதே மாதிரிமா இத இப்போ 29 காசு கொடுக்கிற ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகள், இவ்வளவு பணிகள், இவ்வளவு மக்கள் வாக்குறுதிகள் செஞ்சுட்டு இருக்காருல்ல. 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்கிறாரு உரிமை தொகை. இன்னும் நம்ம நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதை மதிக்கக்கூடிய, உணர்வுகளை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமை கொடுக்கணும், மொழி உரிமை கொடுக்கணும், கல்வி உரிமை கொடுக்கணும். கல்வி உரிமை பறிச்சுட்டாங்கம்மா. டாக்டர் ஆயிட்டு இருந்தாங்க, கிராமத்துல இருந்து மாணவர்கள் டாக்டர் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப நீட் தேர்வை கொண்டு வந்து 2017 வந்துச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்க? 2010 வந்துச்சு, 2010 இந்தியா முழுக்க வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? அப்ப கலைஞர் முதலமைச்சர் நீட் தேர்வு வேணாரு, எங்களுக்கு முடியாது, தமிழ்நாட்டில் நீட் தேர்வு முடியாது, கவுன்சிலிங் போறதா 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும் சொன்னார் கலைஞர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வரல. அந்த அம்மா விடல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த பாதம் தாங்கி பழனிசாமியும் 29 பைசாவும் சேர்ந்து நீட் தேர்வு கல்வி உரிமை 22 குழந்தைங்க இருந்திருக்கிறாங்க. அனிதால ஆரம்பிச்சு சென்ற வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீசன் இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்ல. நீட் தேர்வு இப்ப கோச்சிங் கிளாஸ் போனோம், லட்சம் செலவு செய்யணும். ஜெகதீசனோட அப்பா செல்வசேகர் அடுத்த நாள் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என் பையனை இழந்துட்டேன், என்னால் துக்கம் தாங்க முடியலன்னு. ஒரு குடும்பத்திலே இழந்திருக்குமா நீட் தேர்வுக்கு? தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும். இது 2021 நம்ம சொன்ன வாக்குறுதி. நான் சொல்றேன், திரு பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் பெருசா பேசுவாரு. உதயநிதி ரகசியம் சொல்ல சொல்லுங்க. இதான் ரகசியம். போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், எது கேட்டுட்டு இருக்கோம். நான் ஒரு முறை பிரதமரை பார்க்கும்போது 29 பைசா பார்க்கும்போது ஒரு வாட்டி கேட்கிறேன், எங்களுக்கு நீட் தேர்வு விலக்கு கொடுங்கன்னு. தைரியம் தான், உங்களுக்கு தைரியம் தான் அவர் ஏற்ற மூச்சு விடுவீங்க நீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன்மா, என்ன திட்டிக்கிட்டே இருக்காருமா. யாரு? பாதம் தாங்கி பழனிசாமி என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. என்னன்னா நேர் விருப்பம் 2019ஆம் ஆண்டு தேர்தல் நேரம் சரியா, 5 வருஷத்துக்கு முன்னாடிமா இதே மாதிரி மதுரைக்கு நம்ம பாதம் தாங்கி பழனிசாமியும் 29 பைசா வந்தாங்க. வந்து ஒன்றிய அரசுல இருந்து மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி, இதாமா அந்த கல்லு, இதான் அந்த கல்லு, அடிக்கல் நாடிட்டு போறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறது ஒரே கல்லு. அதையும் நான் புரியிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காலம் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீ மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்லு தரமாட்டேன். ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? சென்னையில தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருமா, 350 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 1000 படுக்கை வசதியோடு கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரே வருஷத்துல கட்டணும்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி சென்னை சைதாப்பேட்டையில இன்னைக்கு மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. இதுதான் 29 திராவிட மாநிலத்துக்குமான வித்தியாசம். என்ன ஆகும்னா சொல்லுவாரு,
உதயநிதிக்கு வெறும் கள்ள காட்டுறாருன்னு. நானாவது கல்லு காட்டினேன். இது என்னமா காட்டுறாரு? என்னமா காட்டுறாரு? யாருக்கு காட்டுறாரு? குழந்தை மாதிரி செய்கிறாருல, டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இருக்கு. நான் ஒன்னும் கேள்வி கிண்ணல் உருவ கேள்வியெல்லாம் நான் பண்ணல. சிரிக்கிறது தப்பு கிடையாது, எல்லாருமே சிரிக்கணும், சிரிச்சுட்டு இருக்க வேணும். ஆனா என்ன சொல்றேன், கொஞ்சம் மட்டும் வெக்கம் மானம் சூடு சொன்ன நம்ம சொல்றத கேட்கிற ஒரு பிரதமர் நம்ம சொல்லி முடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்காக நான் அதை கேட்கிறேன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு பிரதமர் கிட்ட போய் இப்படி சிரிக்கலாம். இதுக்கு உடனே அவர் வேற போட்டோ காமிச்சாரு, நான் பிரதமர் போய் சிரிக்கிற மாதிரியும். ஆமா போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்தேன். அப்ப அமைச்சர் நானு என்ன தெரியுமா கேட்டேன், நீட் தேர்வு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டு வந்தேன். உங்களால கேட்க முடியுமா? மோடி எடுத்து மூச்சு விட முடியுமா? நீ புதிட்டு போயிடுவோமா? போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் என் மேல கேஸ் போட்டுருவோமா? நான் பயப்பட மாட்டேன். கலைஞர் பேர அதுக்கெல்லாம் வேண்ட வேண்டாம். பாத்துக்க. இப்ப கூட ஒரு வழக்கு இருக்கு. ரெண்டு பேரும் மேலே வழக்கு இருக்கு. நான் சொல்லிட்டான், நான் சொன்னா நான் தப்பா எல்லாம் பேசல. அப்ப அம்பேத்கர் என்ன பேசினாரோ அதான் பேசுறேன். எங்களுக்கு பெரியார் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதான் பேசுறேன். எங்களுக்கு அண்ணா என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதான் பேசுறேன். டாக்டர் கலைஞர் சாவறதுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ எதை பின்பற்றி அதான் பேசுறேன். அந்த ஆராசா அவர்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமா என்ன பேசிட்டு இருக்காரோ அதோட கொள்கை தான் பேசுறேன். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர் என்ன பேசுறாரோ அதான் பேசுறேன். நான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தலைவர் என்ன சொல்றாரு, திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் எல்லாம் ஏற்ற தாழ்வு கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நமக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. மோடி சொல்றாரு திமுக குடும்பம் தான் வாழுதுன்னு. ஆமா, திமுக குடும்பம் தான் வாழுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திமுக குடும்பம் தான். இன்னொரு சொல்றாருன்னா அவரு என்ன சொல்றாரு, நம்ம தலைவர் சொல்றாரு, தமிழக முதலமைச்சர் வந்து யாரு 29 பைசா சொல்றாரு, தலைவர் வந்து தூக்கம் போயிடுச்சான். தலைவர் தூக்கம் போயிடுச்சு, திமுக தொண்டர்கள்லாம் தூக்கம் போயிடுச்சு அப்படின்றாரு. ஆமா, நாங்க தூக்கம் போக மாட்டோம். உங்களை ஓட விரட்டி ஏப்ரல் 19 உங்களை ஓட விரட்டி உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஒரு திமுக தொண்டை கூட தூங்க மாட்டோம். இப்ப செஞ்சு காட்டுவீங்களா? அதே மாதிரிமா அனைத்து மக்கள் விரோத அனைத்து சட்டங்களையும் கொண்டு வரும்போது, பாஜக கொண்டு வரும்போது அதை ஆதரிச்சது அதிமுக. அடிமையா இருந்து ஆதரிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய அண்ணன் ராஜா அண்ணன் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவாரு. அவர் பேசினார்னா எல்லாரும் கருத்து பிரதமர் உட்பட என்ன பேசுறாரு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எழுச்சியோட, அந்த அளவுக்கு கருத்துரை. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அண்ணன் எப்ப அவர் நிக்கிறாரு இல்ல, அந்த அவரு நாடாளுமன்றத்துல பேசி பார்த்திருக்கீங்களா? நாடாளுமன்றத்துக்கு போய் பார்த்திருக்கீங்களா? இன்னொன்னுமா, புதிய நாடாளுமன்ற வேலை கட்டினாங்க. அதோட சொல்ல சிஏ சட்டம் கொண்டு வந்தாங்கம்மா. முஸ்லிம்களையும் இலங்கை தமிழர்களையும் பாதிக்கக்கூடிய சிஏ சட்டத்தை கொண்டு வரும்போது இந்தியாவிலே முதல்ல எதிர்த்த கட்சி, போராட்ட அறிவித்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு ஆதரவு தெரிவித்த கட்சி தெரியுமா? அடிமை அதிமுக ஆதரவு தெரிவித்தாங்க. அதே மாதிரி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யும் போது அதுக்கு ஆதரவு தெரிவித்து பாட்டெல்லாம் பாடினாங்க, எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடினாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம எடுத்தோம். அதே மாதிரி முத்தலாக் சட்டம் வரும்போது அதையும் பிஜேபி கொண்டு வந்துச்சு. இப்போ அதையும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப திருப்பி சிஏ சட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, பிரதமர் அவர்களே, நீங்க இந்தியாவுடைய எந்த மாநிலத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள சிஏ சட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்லுங்க, கிட்டத்தட்ட 10,000 கோடியான நாடாளுமன்றம் 10 செலவு, புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டாங்க. 10,000 கோடி ரூபாய் செலவு. யாரை கூப்பிட்டுருக்கணும் தொடக்கத்துக்கு? குடியரசு, இந்தியாவோட குடியரசு முதல் குடியரசு யாரு? குடியரசு மகன், குடியரசு தலைவர் தானே. கூப்பிட்டாங்களா? ஏன் கூப்பிடுங்க? மலைவாழ் பகுதி மக்கள், கணவனை இழந்தவங்க கூப்பிடணுமா வேணாமா? ஏன் கூப்பிடணும்? இதுதான் சமூக நீதியா? ஆண்களும் பெண்களும் சமம் சொல்றதுதான் சமூக நீதி. இது சமூக நீதியா? யாரை கூப்பிட்டு போனாங்க தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய எல்லா சாமியாரும்
கையில ஒரு செங்கோல் எடுத்துக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னொன்னு ராமர், இப்போ மோடி வந்து பெரிய சாதனை என்ன தெரியுமா சொல்றாரு? 10 வருஷம் சாதனையா? அயோத்தியில ராமர் கோயில் கட்டிட்டேன், இது ஒரு சாதனையாமா? அங்க இருந்த பாபர் மசூதி இடிச்சிங்களே, அது ஞாபகம் இருக்கா? அதை இடிச்சிட்டு அதுக்கு மேல கட்டினதாமா இந்த ராமர் கோயில். நான் சொல்றேன், எங்க தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் நல்லா வந்து சாமி கும்பிடுவாங்க, நீங்க கோயில் எல்லாம் கட்டுங்க, நாங்க எந்த மதத்துக்கும் எதிர் இல்லை, எந்த இறை நம்பிக்கையும் எதிர் கிடையாது. ஒன்று கூட தமிழ்நாட்டுலதான் முறையா அறநிலையத்துறை சார்பாக 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ண கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஓடாத பேர திருவாரூர் பேர்ல ஓடாத இருந்த பேரை ஓட வச்சத டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் சொல்றேன், நீங்க அயோத்தியில நல்லா ராமர் கோயில் கட்டுங்க, நல்லா சாமி கும்பிடுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வருவாங்க, சாமியா நல்லா கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்ததுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் ஓட்டு நிற்பாங்க. அதுல தெளிவா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து திருப்பூர் கோயிலுக்கு போயிடுவேன். சரியா? பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்து திருப்பூர் கோயில் போயிடுவேன். அடுத்து நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இன்னும் 2.5 நாள் தான் இருக்கு. இன்னைக்கே 15, 19 தேர்தல், 17 சாயங்காலத்துல பிரச்சாரம் முடிச்சது. நீங்க ஏற்கனவே பிரச்சாரம் முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கடைசியா ஒரு முறை உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். குறிப்பா இளைஞரணி தம்பிமார்கள் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது, அத்தனை அணிகள் நிர்வாகிகளும் குறிப்பா இளைஞரணி ஒரு வீடா போங்க, ஒரு வாக்காளர் திருப்பி சந்திங்க. ஒரு வீட்டுக்கு பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. இந்த தெருவில் 5 வீடு இருக்குன்னா அந்த 5 வீட்டோட வாக்குகளுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கோங்க. பொறுப்பெடுத்துட்டு நீங்க சொல்லணும், ஏன் உதயசூரியன் சின்னத்துல அந்த நாராசாக்கு வாக்களிக்கணும், ஏன் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், ஏன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய நம்ம விட்ட உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கணும், நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, அனைத்து உரிமைகளும் மீட்டெடுக்கணும், ஏன் 29 காசம் ஓட விரட்டணும் அப்படின்ற பிரச்சாரத்தை அடுத்து 2 நாள் தான் இருக்கு. செலவை பார்க்காம அடுத்த 2 நாள் செய்யுங்க. குறைஞ்சது எவ்வளவு? இப்ப நீங்களே 5-3 பேசுறீங்க. நான் 3 லட்சத்துக்கு கீழே தான் ஒத்துக்க மாட்டேன். 4ஆம் தேதி காலையில டிவி ஓபன் பண்ணி பார்ப்பேன். நீலகிரி 3 லட்சத்துக்கு மேல வாக்கு வித்தியாசம் இருக்கணும். சரிங்களா? 2021 அடிமைகளை ஓட விட்டீங்க. 2021 அதிமுக அடிமைகளை ஓட விரட்டி தமிழ்நாட்டுக்கு நம்ம தலைவர் புதிய விடியல் ஆட்சியை கொடுத்தார். இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு, அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், அவங்களே ஓட விடணும். ஓட விடுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா குறிப்பாக சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரவு பேர் உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.